நேத்து வந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னா 50 ஆண்டு காலமாக திமுகவிற்கு செருப்பை விட கேவலமாக தேய்ந்து போன துரைமுருகன் என்ன தொடப்ப கட்டையா? ஆனா துரைமுருகன் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவர் ஏற்கனவே திமுகவின் பொதுச் செயலாளராக பதவி எடுத்துக்கிட்ட போது, நான் இங்க இருக்கிற வரைக்கும் கோபாலபுரத்துக்கு கொத்தடிமையாவே நான் இருக்கிறதுக்கு தயாருன்னு அவர் ஏற்கனவே மேடையிலே பேசினவர் தான். உள்ள போன உடனே இளைஞரணி தலைவர், அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு அமைச்சர், இப்பொழுது துணை முதலமைச்சர். தமிழ்நாட்டை வழிநடத்துகின்ற அளவிற்கு உதயநிதி அவர்கள் 5 ஆண்டுகளிலேயே தகுதியும் திறமையும் வளர்த்து கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையா திமுகவினுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றுட்டார். 50 ஆண்டு காலமாக திமுகவிற்கு செருப்பை விட கேவலமாக நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற துரைமுருகனுக்கு அந்த தகுதி இல்லவே இல்லையா? என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக மிகப்பெரிய ஒரு குடும்ப அரசியல் கட்சி. மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற பல கட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதில் முதன்மை இடத்துல இருப்பது திமுக தான். ஏனென்றால் கருணாநிதி தொடங்கி முரசொலி மாறன், மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், கனிமொழி, தயாநிதி மாறன், உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி வரைக்கும் இந்த பட்டியல் நீளுகிறது. இது அத்தனை பேருமே ஒரே குடும்பம் தான், இதுல மாற்று கருத்தே இல்லை. இப்படி ஒரு குடும்பத்திற்குள் சிக்கிக் கொண்ட ஒரு இயக்கம் தான் திமுக. அந்த திமுகவில் தனி மனித பதவி சுகத்திற்காக பெரும்பாலான மிகப்பெரிய சமூக பின்னணி கொண்டவர்கள் எல்லாம் சிக்கிக் கொண்டு சமூகத்தை பற்றி முனையளவு கூட சிந்திக்காமல் தங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு ஒரு மிகப்பெரிய அநீதி புதை குழிக்குள்ள சிக்கிக் கொண்டார்கள். உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதிலிருந்து அவங்க வெளியே வர தயாரா இல்லை. ஏனென்றால் சுய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடும். அதிலிருந்து வெளியே வந்து அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சமூகத்திற்காக வாய் திறந்து விட்டால் கூட அவர்களுடைய சுய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடும் என்பதற்காக மிகப்பெரிய சமுதாயத்தின் பின்புலத்தை கொண்டவர்கள் கூட அதிலிருந்து வெளியே வர தயாராக இல்லை. அதில் மிக முக்கியமானவர் துரைமுருகன். ஏன் நாம் துரைமுருகன் அவர்களை பற்றி இப்படி பேச வேண்டும் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அண்ணா அவர்கள் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுகவில் இருக்கிறார். அதுல இவர் கண்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் சீட்டு கொடுப்பாங்க. ஏமாந்த காட்பாடி தொகுதி மக்கள் இருக்கிறாங்க, அங்க போய் நின்று வெற்றி பெற்றுடுவாரு. இவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருவாங்க. இவர் ஒய்யாரமா தமிழ்நாட்டில் நடை போட்டுட்டார். அவ்வளவுதான் இவர் கண்டது. ஆனா இவரை நம்பி வாக்களித்த மக்கள் கண்டது எல்லாமே திமுகவினுடைய பெருமைகள் மட்டும்தான், வேற ஒன்னும் காணல. இன்றைக்கு ஒரு 10 படத்துல கதாநாயகனா
நடிச்சார் உதயநிதி. அவரை எதற்கு கொண்டு போய் சினிமாவில் களமிறக்கினார் மு.க. ஸ்டாலின் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு சினிமா மிகப்பெரிய ஊடகமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மு.க. ஸ்டாலினும் ஆரம்பத்தில் சினிமாவில் நடிச்சவர் தான். அதே போல உதயநிதி ஸ்டாலினையும் சினிமாவில் ஒரு 10 படங்கள்ல நடிக்க வச்சாங்க. சினிமாவில் இருந்து நேரா அரசியலுக்குள்ள வராரு. உடனே இளைஞரணி தலைவர் ஆகிறாரு. இளைஞரணி தொடங்கப்பட்டு 45 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 45 ஆண்டுகள்ல 40 ஆண்டுகள் இளைஞரணிக்கு தலைவரா மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. அப்பா ரிசன் பண்ண பதவியை துரைசாமிக்கு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் அவர் அந்த கட்சியில இருந்து விலகி வெளியேறி பாஜகவில் சேர்ந்துட்டாரு. அதன் பிறகு இவர் உள்ள போனாரு. உடனடியாக இளைஞரணி தலைவர் ஆயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். உள்ள போன உடனே இளைஞரணி தலைவர், அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு அமைச்சர், இப்பொழுது துணை முதலமைச்சர். தமிழ்நாட்டை வழிநடத்துகின்ற அளவிற்கு உதயநிதி அவர்கள் 5 ஆண்டுகளிலேயே தகுதியும் திறமையும் வளர்த்து கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையா திமுகவினுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றுட்டார். 50 ஆண்டு காலமாக திமுகவிற்கு செருப்பை விட கேவலமாக நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற துரைமுருகனுக்கு அந்த தகுதி இல்லவே இல்லையா? கருணாநிதி ஆட்சி காலத்தில் உனக்கு ஒரு அமைச்சர் பதவி போ, ஏனென்றால் அந்த இடத்தில் அவரை தவிர்க்க முடியாது. அவருக்கு எதிரில் இருந்தது மிகப்பெரிய வலிமை மிக்க சக்தி பாட்டாளி மக்கள் கட்சி. இங்கு துரைமுருகனை நிராகரித்தால் துரைமுருகன் அடுத்து வெளியேற வலுவான ஆதாரம் இருந்தது. ஆகையால துரைமுருகனை இவர்களால் தவிர்க்க முடியல. தவிர்த்தால் எதிரில் இருப்பது மிகப்பெரிய ஆபத்து பாமக திமுகவிற்கு. அது துரைமுருகன் அவர்களுக்கே தெரியும். இப்பொழுது என்ன நடக்கிறது திமுகவில்? இதையெல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்ட கருணாநிதி அவர்கள் துரைமுருகனை வசப்படுத்தி வைத்துக் கொண்டார் இத்தனை ஆண்டு காலமா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னா, நேத்து வந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னா 50 ஆண்டு காலமாக திமுகவிற்கு செருப்பை விட கேவலமாக தேய்ந்து போன துரைமுருகன் என்ன தொடப்ப கட்டையா? இந்த கேள்வி சாமானிய மக்களின் மனதில் வரும். ஆனா துரைமுருகன் அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவர் ஏற்கனவே திமுகவின் பொதுச் செயலாளராக பதவி எடுத்துக்கிட்ட போது, நான் இங்க இருக்கிற வரைக்கும் கோபாலபுரத்துக்கு கொத்தடிமையாவே நான் இருக்கிறதுக்கு தயாருன்னு அவர் ஏற்கனவே மேடையிலே பேசினவர் தான். அதனால எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் வந்துட்டு இங்கிருந்து வெளியே போக மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். அந்த அளவிற்கு துரைமுருகன் அவர்கள் இந்த இடத்தில் முதன்மை கொத்தடிமையாக இருக்கிறார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். யாருமே எதிர்பார்க்காத விதமாக நேற்று காட்பாடியில ஒரு செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க இருப்பதாக ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இடத்துல மூத்த உறுப்பினர்களை எல்லாம் நிராகரித்து விட்டு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்பது சரியா, சாதாரணமாக மழுப்பல் பதிலை கூற முயற்சித்த துரைமுருகன் அவர்களை மீண்டும் செய்தியாளர்கள் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறதே என்று கேட்க, துணை முதல்வர் பதவி கொடுத்தா யாரு வேணான்னு சொல்ல போறாங்க, துணை முதல்வர் பதவி கொடுத்தா ஏற்க நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்ல, இப்பொழுது அது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. நேற்று ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வன்னியர்கள் மீது திமுக வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த அறிக்கையை பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டில் 2 துணை முதல்வர் பதவிகள் உருவாக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் வந்துட்டு மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்துவிட்டு தன்னுடைய மகனை துணை முதல்வராக அமர்த்தி கொள்ளலாம் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் எண்ணுகிறார் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் அமைச்சரவையில் எதிர்ப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட அந்த எதிர்ப்புகளையும் சரி கட்டி எப்படியாவது நாம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அடுத்த முதலமைச்சரை இங்கு மக்களுக்கு காட்டிவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சிக்கிறார். அதைத்தான் இப்பொழுது செய்யவும் தயாராகி கொண்டிருக்கிறது தமிழக அமைச்சரவை.
இன்னும் ஓரிரு நாட்கள்ல இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று ஒன் இந்தியாவில் செய்தி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்துல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரத்துல அமெரிக்கா பயணமாக இருக்கிறார். அந்த பயணத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்பட்டு பதவியேற்பு நடக்கும் என்றே கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டு அரசியல் அநீதிகள் என்பதை நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.